காலையில் செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டார். (2708) உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு இணையதளம் மூலம் விண்ணப்பிக்க கால அவகாசம் நீட்டிப்பு. டிஆர்பி அறிவிப்பு. 2708 உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு இணையதளம் மூலம் விண்ணப்பிக்க வரும் நவம்பர் 10 வரை கால அவகாசம் நீட்டிப்பு. நவம்பர் 30 பணி அனுபவ சான்றிதழ்களை பதிவேற்ற அவகாசம் செய்ய வழங்கியுள்ளது. முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான அகில இந்திய கலந்தாய்வு ஆன்லைனில் தொடக்கம். நவம்பர் 6 முதல் மாநில கலந்தாய்வு. முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான அகில இந்திய கலந்தாய்வு ஆன்லைனில் தொடங்கியுள்ளது. நாடு முழுவதும் உள்ள அரசு, தனியார் மருத்துவக் கல்லூரிகள், நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள், மத்திய அரசு கல்வி நிறுவனங்களில் மருத்துவ பட்ட மேற்படிப்புகளுக்கான MD, MS, முதுநிலை டிப்ளமோ படிப்புகளுக்கான இளங்கலை நீட் தேர்வில் தகுதி பெறுபவர்களை கொண்டு நிரப்பப்பட்டு வருகின்றன. மேல விவரங்களுக்கு www.mcc.nic.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். பிரதம மந்திரியின் வித்யாலட்சுமி இணையதளம் வாயிலாக உயர்கல்விக்கான கல்விக்கடன் பெறுவதில் முன்னணியில் தமிழ்நாடு. பிரதம மந்திரியின் வித்யாலட்சுமி இணையதளம் வாயிலாக உயர்கல்விக்கான கல்விக்கடன் பெறுவதில் தமிழ்நாடு முக்கிய புள்ளியில் வகித்துள்ளன. தமிழ்நாடு கடந்த 10 ஆண்டுகளாக பிரதம மந்திரி வித்யாலட்சுமி இணையதளம் மூலம் உயர்கல்வி கடன் பெறுவதில் முன்னணியில் உள்ளன. இது மாணவர்களுக்கு கல்விக்கடன் விண்ணப்ப செயல்முறை எளிதாக்குகிறது. ஒரே விண்ணப்பத்தை 3 வங்கிகளுக்கு அனுப்ப அனுமதிக்கப்படுகின்றன. இதில் 2,10,893 விண்ணப்பங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக 71,365 விண்ணப்பங்கள் வந்துள்ளன. நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் 3ஆம் வகுப்பு முதல் AI பாடத்திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். மத்திய அரசு. நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் 3ஆம் வகுப்பு முதல் AI பாடத்திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வெள்ளிக்கிழமை அனைத்து பள்ளிகளுக்கும் முக்கிய உத்தரவு. வெள்ளிக்கிழமை அன்று அனைத்து பள்ளிகளுக்கும் முக்கிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளன. தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் பள்ளிக்கல்வித்துறை முக்கிய உத்தரவை பிறப்பித்துள்ளது. அதன்படி +2 பொதுத்தேர்வு எழுதும் மாணவர்களுக்கான பெயர் பட்டியலில் திருத்தம் செய்ய கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதாவது திருத்தம் மேற்கொள்ளும் அவகாசம் அக்டோபர் 31 நிறைவடைய உள்ளது. செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.